சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நீதி சாஸ்திரத்துல இருந்து ஒரு அழகான நீதி ஸ்லோகம் தான் பார்க்க போறோம். பரோக்ஷே கார்யஹந்தாரம் பிரத்யக்ஷே பிரியவாதினம் வர்ஜயேத் தாத்ருஷம் மித்ரம் விஷகும்பம் பயோமுகம். பரோக்ஷே கார்யஹந்தாரம், யாரையும் பத்தி புறம் பேசப்படாது, புரளி பேசப்படாது அப்படின்றா. பிரத்யக்ஷே பிரியவாதினம், அவ இருக்கும் போது அவளை பத்தி ஸ்தோத்திரம் பண்றது, ஸ்துதி பண்றது, அவளை பெருமையா பேசுறது, நம்ம காரியம் ஆகணுன்றதுக்காக அவளை நம்ம வசதியா பேசுறதுன்றதும் கூடாது அப்படின்றா. வர்ஜயே தாதிருஷம் மித்ரம், அப்படி நம்மள்ட்ட யாராவது நடந்துட்டா அவளை நம்ம சேர்த்துக்கப்படாது, வர்ஜயத்து வர்ஜிக்கணும் அப்படின்னு சொல்றா. விஷகும்பம் பயோமுகம், அவ எப்படி இருப்பான்னா பாக்குறதுக்கு பால் மாதிரி தெரியவாளாம், ஆனா உள்ள ஃபுல்லா விஷம்தான் இருக்கும். அப்படிப்பட்ட மனிதர்களை நம்ம அண்ட சேர்த்துக்கப்படாது அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்றா. பொதுவாவே நம்ம எல்லாருக்குமே அறியாமையினால ஒரு பழக்கம் உண்டு, மத்தவாளை பத்தி புரளி பேசுறதுன்னு. அப்படி புரளி பேசினா என்ன ஆகும் அப்படின்றத ஒரு சின்ன கதை மூலியமா நம்ம பார்ப்போம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம், ரொம்ப தார்மீகர், ரொம்ப நல்ல ராஜா. அவருக்கு திடீர்னு ஒரு நாள் யோசனை, நம்ம நாட்டு மக்கள் எல்லாருக்கும் நம்ம ஏன் அன்னதானம் பண்ணப்படாது, எல்லாரும் வவாத்த சமைச்சு சாப்பிட்டு இருக்கா, அதையே நம்மளே பண்ணக்கூடாது, நம்மளே சமைச்சு எல்லாருக்கும் நம்மளே சாப்பாடு போடலாமே, எல்லாரும் இங்க நம்மளுடைய அரண்மனையில சாப்பிடட்டுமே அப்படின்னு அவருக்கு ஒரு யோசனை. அவரும் அந்த யோசனை மந்திரிகள்ட்ட எல்லாம் சொல்லி எல்லாரும் ஓகே பண்ணி ரொம்ப தடபுடலா அந்த அன்னதானமானது ஆரம்பிக்கிறாரு. அவர் எல்லா சமையல்காரர்களையும் கூப்பிட்டு நிறைய சமைச்சு எல்லா மக்களையும் வர வச்சு எல்லாருக்கும் சாப்பாடு போடுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. எல்லா மக்களும் உட்காடுறா, எல்லா பந்திலையும் பரிமாறுறா, ராஜாவே சில பந்தியில பரிமாறுறார். அப்படி இருக்கிறச்ச அந்த நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு பிச்சைக்காரன், பிக்ஷாக்காரன், அவனும் வரான். அவனும் இந்த அன்னதானத்துல கலந்துக்கிறான். ராஜா அவனுக்கும் பரிமாறுறார். அவன் அவனுடைய பாத்திரத்துல வாங்கிக்கிறான். ராஜா பந்தியில உட்காருப்பா அப்படின்றாரு. இல்ல வேண்டாம் ராஜா, எனக்கு இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பாத்திரத்துல அந்த அன்னதானத்தை வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் ஓரமா போய் காத்தோடமா உட்காந்து சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு காத்தோடமா உட்காடுறான். உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். அவனும் சாப்பிட்டுட்டே இருக்கான். இப்படி இது நடந்துட்டு இருக்கச்சே மேல ஒரு கழுகு பறந்துட்டு இருக்கு. அது காலில் ஒரு பாம்பை கொத்திட்டு, சாப்பாடுக்காக வேண்டிய ஒரு பாம்பை கொத்திட்டு பறந்துட்டு இருக்கு. அந்த பாம்பு வலி தாங்காம விஷத்தை கக்கிறது. அந்த விஷமானது என்ன ஆகுதுன்னா அப்படியே இந்த பிச்சைக்காரனுடைய அன்ன பாத்திரத்துல விழுந்துருது. இதை கவனிக்காம பிக்ஷாக்காரனும் அதை சாப்பிட்டுறான். சாப்பிட்டு கொஞ்ச நேரத்திலேயே அவன் மரணத்தையும் அடைஞ்சிடறான். அங்க இருக்க வரல உடனே அதை பார்த்துட்டு, ஐயோ அவன் சாப்பாடு சாப்பிட்டு செத்து போயிட்டான், சாப்பாடுல ஏதோ விஷம் இருக்கு அப்படின்னு எல்லாரும் பக்கத்துல இருக்க வரல அப்படி சொல்ல அப்படியே எல்லாரும் ஏஞ்சி ஓட ஆரம்பிச்சுட்டா, சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு. ராஜாவுக்கு ஒரே மனசு அப்படியே கஷ்டமா ஆயிடுது. இப்படியே இந்த சீனரியை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே மேல யமலோகத்துல சித்திரகுப்தன் கணக்கு எழுதிட்டே இருக்கார். அவர் இந்த நடந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிருக்கார். இப்ப அவருக்கு ஒரு சந்தேகம், இப்ப இந்த பிக்ஷாக்காரன் இறந்து போயாச்சு, இந்த பாப்பத்தை யார் மேல போடுறது அப்படின்னு அவருக்கு ஒரு யோசனை. அவரை யோசிச்சு பார்க்கறாரு. அவருக்கு ஒன்றும் தோணல. போய் யமதர்மராஜா கிட்டே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மராஜா கிட்ட போறார். சுவாமி, இந்த மாதிரி இவன் இறந்து போயிட்டான், ராஜா அன்னதானம் போட்டார், அந்த அன்னத்தை இவன் வாங்கிட்டான். கழுகு தான் சாப்பாடுக்காக வேண்டி பாம்பை கொத்தின்னு போட்டுச்சு, பாம்பு விஷத்தை கக்குச்சு. இதுல யார் மேலேயும் தப்பு இல்லை. அவன் பசிக்காக வேண்டி அன்னதானம் வாங்க வந்தான், ராஜா புண்ணியத்துக்காக வேண்டி அன்னதானத்தை பண்ணார். கழுகோ பசிக்காக வேண்டி பாம்பை வேட்டையாடினது, பாம்பு வலி தாங்க முடியாம விஷம் கக்குனது. இப்படி இருக்கிறச்ச இந்த பாப்பத்தை நான் யார் மேல போடுறது, இப்ப இவன் இறந்து போயிட்டா இந்த பாப்பத்தை நான் யார் மேல போடுறது அப்படின்னு யமதர்மராஜா கிட்ட சித்திரகுப்தன் கேட்கிறார். உடனே இவருக்கும் ஒன்னும் புரியல. சரி ஒண்ணு பண்ணுவோம், நம்ம அந்த ராஜா கிட்டே போய் நியாயத்தை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு யமனும் சித்திரகுப்தனும் கிளம்பி பூலோகத்துக்கு வரும்போது ஒரு மாறு வேஷத்துல வரா. அந்த நகரத்தோடைய வாயிலுக்கு வந்தாச்சு. அரண்மனைக்கு அவ போகணும். அங்க ஒரு முக்குல ஒரு வயசான பாட்டி காய்கறி எல்லாம் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா. அவள்கிட்ட இவர் கேட்கிறார், யமதர்மராஜா மாறுவேஷத்துல யமதர்மராஜா கேட்கிறார், இந்த மாதிரி அரண்மனைக்கு போகணும், எங்களுக்கு ரொம்ப பசியா இருக்கு, நாங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம், இங்க ஏதோ ராஜா அன்னதானம் பண்றாருன்னு கேள்விப்பட்டோம், அரண்மனைக்கு வழி சொல்லுங்கோ அப்படின்னு அந்த பாட்டி கிட்ட கேட்கிறா. உடனே அந்த பாட்டி வழியை சொல்லணும் இல்லையா, வழியை சொல்லாம, ஐயோ அந்த ராஜாவா, அவர் சாப்பாட்டுல விஷம் கலந்து எல்லாரையும் கொல்ல பாக்குறாரு, அங்கெல்லாம் போய் நீங்க சாப்பிடாதே, இங்க முக்குல ஒரு கடை இருக்கு, அங்க போய் வாங்கி சாப்பிடுங்கோ, அரண்மனைக்கெல்லாம் போய் உங்க உயிரை பணைய வைக்காதேல் அப்படின்னு யமதர்மராஜா கிட்ட சொல்றாரு. உடனே யமதர்மராஜா சிரிச்சுட்டே கொஞ்சம் அண்ணாண்டு போயிட்டு, நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு சித்திரகுப்தா, நம்ம கிளம்பலாம் வா அப்படின்றார். சுவாமி என்ன ஆச்சு அப்படின்னு, ராஜாவை பார்க்கணும்னு சொன்னாலே, இல்ல ராஜாவெல்லாம் நம்ம ஒன்றும் பார்க்க வேண்டாம், நம்ம வந்த வேலை முடிஞ்சிருத்து, ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சித்திரகுப்தன் கேட்கிறார். அந்த பாப்பத்தை தூக்கி இந்த பாட்டி மேல போரு, என்ன நடந்ததுன்னே தெரியாம புரளி பேசுறா இல்லையா, இந்த மாதிரி பேசுறவாளுக்கு இதுதான் தண்டனை, இந்த பாப்பத்தை தூக்கி அந்த
பாட்டி மேல போட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு யம தர்மராஜா அங்கிருந்து கிளம்புறார். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியறதுன்னா, நம்மளுக்கு தெரியாம மத்தவாளை பத்தி நம்ம புறம் பேசப்படாது, புரளி பேசப்படாது. அப்படி பேசினா இந்த மாதிரி தேவையில்லாத பாப்பங்கள்லாம் நம்ம மேல வந்து விழும். அதனால யாரும் புரளி பேசக்கூடாது அப்படின்றத ரொம்ப அழுத்தமா இந்த ஸ்லோகத்துல அவ சொல்றா. பரோக்ஷே காரிய ஹந்தாரம் பிரத்யக்ஷே பிரியவாதினம் வர்ஜயே தாதிருஷம் மித்ரம் விஷகும்பம் பயோமுகம். நமஸ்காரம்.